இந்த ஆண்டு அப்பா கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்க, பார்க்கலாம். வாசிங்க யாராகிலும் ஒருவர் அதை சத்தமாக. முடிஞ்சா மைக்கில் வாசிங்க. முடியுமா? அப்படியே வாய்ப்பு இருக்கா? முடிஞ்சா நீங்க வாசிக்கணும். ரைட், ஓகே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இல்ல, நல்லாவே இல்லைங்க. பாட்டெல்லாம் பாடணும். புயல் அடித்தாலும், அலை அடித்தாலும், கண்ணு தெரிலனாலும், கரை தெரியலனாலும், இட் இஸ் ஈஸி டு சிங். பாடுவது எளிவது, சொல்லுதல் யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இது திருவள்ளுவருடைய வாக்கு. சரியா? நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யணும். சரி, உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்த ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபை குறித்து இந்த திருப்பகுதி உங்களுக்கு இருக்கு. இப்போ நம்ம எங்கிருந்து வாசிக்க போறோம்னா 22 27 வரைக்கும், 26 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இருங்க, இது யார் சொல்றா? இது நீங்க எங்கிருந்து அங்கிருந்து அந்த முன்பகுதியிலிருந்து படிச்சு வந்தீங்கன்னா தான் இதனுடைய கருப்பொருள் என்னன்னு புரியும். அப்ப அதிலிருந்து நாம் அதனுடைய வாய்க்கால் வழியா போனோம்னாக்கா அது சமுத்திரத்தை போய் அடைஞ்சிடும் பாருங்க. இப்போ பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்ப இதை சொல்றது யாரு? யார்கிட்ட சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும். எப்பா மோசே யோப்பா. எஸ் லார்ட், நான் சொல்றது கேளு. இப்ப பாஸ்டராங்க யாரை போட்டிருக்க? ஆரோன். சரி, உதவி யார் செய்யறா? ஆரோனோட பசங்க செய்யறாங்க. சரி, அப்போ ஆரோனோடும் அவனுடைய குமாரனோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், ரைட், நேர ஆரோனோடும் அவன் குமாரனையும் பேசல. என் வீட்டிலே ஒருத்தன் எங்கும் உண்மையுள்ளவன் இருக்கான். அந்த உண்மையுள்ளவன் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் கை காட்டினது புரிஞ்சுப்பீங்க. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் உண்டு, அவன் மூலமாக கர்த்தர் உங்களிடத்தில் வருகிறார். சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்பாவோட உள்ளத்தில் ஒரு காரியம் வெளிப்படுது. பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தில் ஒரு காரியம் வெளிப்படுகிறது. தன் உள்ளத்தில் வெளிப்படுகிற காரியத்தை தன் ஊழியக்காரன் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி விரும்புகிறார். இப்போ இந்த பகுதி அப்ப எதை வெளிப்படுத்துது? அப்பாவுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கோ அது வெளிப்படுத்துது. அப்பா வேதம் என்ன சொல்லுது? இருதயத்தின் நிறைவுனால. இப்ப அப்பா பேசுறாருன்னா அவர் இருதயம் அது ஏதோ ஒண்ணு நிறைஞ்சிருக்கு. நிறைஞ்சிருக்கிற ஒண்ணு இந்த வாயாகிய டேப் அல்லது பைப், அந்த வழியாக அதில் நிறைஞ்சிருக்கிறது வெளியில வருது. இப்ப அப்பாவோட மனசுல என்ன நிறைஞ்சிருக்கு? தம்முடைய ஜனத்தை குறித்து. Praise the Lord. Praise the Lord. தம்முடைய மக்களை குறித்து இந்த காலை வேளையில் இப்படி சொல்கிறேன், உங்களையும் என்னையும் குறித்து அவருடைய இருதயம் இந்த காலை பொழுதிலே எதில் நிறைந்திருக்குது என்பதை பார்க்க போகிறோம். சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை, இங்க இருக்கு, எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களை இப்படி சொல்லிருக்கல, நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது சொல்ல வேண்டியதுன்னு சொல்லியிருக்கலாம். கவனிக்கிறீங்களா? நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆனா அங்க ஒரு வார்த்தை சேர்த்தாரு, ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த சமிக்கைகள், ஆண்டவருடைய பிரசன்னம் வரக்கூடிய சமிக்கைகள் கிடைச்சா இஸ்ரவேல் புத்திரர்ல லட்சக்கணக்கில் இருப்பானுங்க, அத்தனை பேர் வந்து கூடி நிற்பாங்க. கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க நீங்க. இப்போ அவங்க கிட்ட இந்த ஊழியக்காரன் பேசுறாங்க. இப்ப அதை கற்பனை பண்ணிட்டே இருங்க. இப்போ கூடி வந்திருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு பேசுகிற பொழுது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கூடி யாரெல்லாம் வந்திருக்காங்களோ வந்திருக்கவங்கள முதல்ல பார். ஒரு ஓய்வு நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சினகாக், ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். லூக்கா புஸ்தகத்தில் இருக்கும். அங்கே 18 வருஷமாய் பிசாசினாலே பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எங்க இருந்தாள்? சத்தமா சொல்லுங்க. ஜெபாலயத்தில். பதில் சொல்லிட்டே வரணும். எங்க இருந்தா? இயேசு எங்க போதகம் பண்ணிட்டு இருந்தாரு? இயேசு எந்த ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தாலோ அதே ஜெப ஆலயத்தில் அந்த 18 வருஷமாய் பிசாசினாலே பலவீனப்படுத்தப்பட்ட, எத்தனை வருஷம்? 18 வருஷம் பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஆவியினாலே பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி அங்கே இருந்தாள். எப்படி இருந்தால், 18 வருஷமா அது ஒன்று போட்டு அந்த அம்மாவை அமுக்கி 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 எந்த நிலைமை கொண்டு போயிருச்சுன்னா, அவள் எவ்வளவும் நிமிரவே முடியாத கூனியாயிருந்தாள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை பலப்படுத்தக்கூடிய ஆவி உண்டு. கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, நல்ல கைகளை தட்டுங்க, நல்ல சொன்னா எஸ் சத்தம் கேட்கணும். இது எல்லாம் ஆண்டவருக்கு செலுத்துறது. கர்த்தருக்கு எதை செலுத்துறீங்களோ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு ஆத்மாவோடும் அந்த முழு பலம் வரணும். ஆமா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பலவீனமா போனாலும் அப்பாவுடைய சமூகத்துகிற பொழுது அவர் என்னை பலப்படுத்துகிறார், தம்முடைய ஆவி அனுப்புகிறார். கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியா மாத்திரார். பாருங்க, கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது அந்நிய பாஷையில பேசிட்டு அங்க ஊர்னு எந்திரிச்சு போறதுக்காக இல்லை, பலப்பட்டு அவருக்கு சாட்சியா நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுறதுக்காக. இப்ப இதுக்குள்ள வரலாம். இவங்கள்ட்ட வந்த ஆவி பலவீனமான ஒரு மனுஷனை பலப்படுத்துகிற ஆவி அல்ல, பலமா இருக்கிற ஒரு மனுஷனை பலவீனப்படுத்துகிற ஆவி. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, எந்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஆவி உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசு சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த பெண்மணி திருச்சபையில் ரங்கத்தினராக இருக்கிறாள், திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் எதற்கு இடம் கொடுத்திருக்கிறாள்? திருமறை தெளிவாக சொல்கிறது, வேதம் தெளிவாக சொல்கின்றது, பலவீனப்படுத்துகின்ற ஆவி.
இன்னும் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு தெளிவா சொல்லுவாரு, இதோ பிசாசு 18 வருஷமாய் கட்டி இருக்கிற இவளை நான் விடுவிக்க கூடாதா? இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாயிருக்கிறாள். அப்போ உங்களை கட்டுறதுல கவனிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? எழும்ப விடாதபடி உங்களை கட்டுகிறதுல, நிமிரக்கூடாதபடி உங்களை குனிய செய்கிறதுல பிசாசானவன் குறியா இருக்கிற பொழுது, கிருபையே உருவான இயேசு கிறிஸ்து உங்களை நிமிர்ந்து செய்யும்படி விரும்புகிறார். சட்ட திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் அங்க உடைக்கிறத பார்க்க முடியும். சுத்தி இருந்தவங்கள இன்னைக்கு ஓய்வு நாளாச்சு, ஓய்வு நாள்ல எப்படி நம்மாவுக்கு நீங்க செய்யலாங்கும் போது சொல்றாரு, இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தி, இவளை விடுவிக்காம இருக்க முடியுமா? தூக்கி ஓரத்தில் வைங்க உங்க சட்டங்களை எல்லாம். கிருபை. பிறகு சொல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு சொல்லி நேரம் வேற இடத்துல உள்ள போறேன் நான். அது எப்படி போட்டிருக்குன்னா, போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இப்படி 18 வருஷமா பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்திரீயும் அவள் அங்கே இருந்தால், இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை எங்கே இருந்தாவ? ஆலயத்தில் இருந்தால். எவ்வளவுதான் பிசாசு அவளை அமுக்குனாலும், குனிய வச்சிருந்தாலும், நிமிரவே முடியாம பண்ணி இருந்தாலும், அவ இருக்கிற நிலைமையில வீட்டில் முடங்கி கிடக்காம, என்றாவது ஒரு நாள் நான் நிமிர்ந்து நிற்பேன்ங்கிற நம்பிக்கை அவளுக்கு உண்டாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அவ உள்ள இருக்கிறார். உள்ள இருந்ததுனால இயேசு அவளை பார்த்தாரு. அவருக்கு இயேசுவோட கண்ணில் படும்படி அவள் உள்ள இருக்கிற பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது கோயிலுக்குள்ள. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு. இங்கேயும் சொல்றாரு, நீ பார், வந்திருக்கிற மக்களை பார். ஒவ்வொரு முறையும் குருவானவர் அல்லது போதக பிதாக்கள் சொல்லும் பொழுது, சர்ச்சுக்கு வாங்க, ஓய்வு நாள்ல வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல, அதனோட அர்த்தத்தை இன்னொரு 10 நிமிஷத்துல அவங்களுக்கு புரிய வைப்போம் பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தை போட்டிருக்கு, அவர்களை நீ பார்த்து சொல்லணும், அவர்களை நீ பார்க்கணும். உன்னால முடிஞ்சளவுக்கு அவங்க முகங்களை பார், அந்த முகங்களை பார், அவர்களை பார்த்து சொல்லு. பார்த்து சொல்ல வேண்டிய. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சபையில போதகம் பண்ணுகிற பொழுது அந்த ஸ்ரீ அன்னைக்கு போகாம இருந்தா நிமிர்ந்திருப்பாளா? யோசிங்க யோசிங்க யோசிங்க. நிமிர்ந்திருப்பாளா? 18 வருஷங்கள் அவள் ஆயுள் காலமா முடிஞ்சு போயிருக்கும். ஆமாவா இல்லையா பிரதர்? எப்ப இயேசு அவளை பார்த்தாலோ அவ மேல கையை வச்சு, ஸ்திரீயே உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். வேதம் சொல்லுது, உடனே அவள் நிமிர்ந்தாள். கைகளை தட்டுங்க. உடனே அவள் நிமிர்ந்தாள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா கவனிங்க. குனிஞ்சு இருக்க பாருங்க, அந்த பெண்மணி நிமிரவே முடியாது. என்னால் குனிய முடியாது. ஒரு சின்ன ஒரு இஷ்யூ எனக்கு, சரி ஒரு வழி இருக்கு. அவள் இப்படி குமிஞ்சு, முது இப்படி குமிஞ்சு இருக்கும். அதெல்லாம் தலை நிமித்தினா இவ்வளோதான் கும்பிடும். இதுக்கு மேலே பார்க்க முடியாது. மேலே ஓடுற ஃபேனையோ லைட்டையோ எதையும் பார்க்கவே முடியாது. அப்போ எதை மட்டும் இந்த லெவலில் தான் பார்க்க முடியும். கீழேயே பார்த்துட்டு இப்படியே தான் போயிட்டு இருக்க முடியும். வேதம் என்ன சொல்கிறது? கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நோக்கி பாருங்கள். மேலான ஆண்டவர், மேலான அழைப்பு, மேலான வரங்கள், மேலான வல்லமைகள், கிருபை, தயவு, இரக்கம், மன்னிப்பு, எல்லாம் ஜபத்துக்குரிய பதில். எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். அப்பத்தை இயேசு கிறிஸ்துவோட அப்பத்தையும் மீனையும் கையில வாங்கின அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்தரித்தார். அப்பொழுது அவர் கையில் இருந்தவர்கள் 5000 பேருக்கு அதிகமாய் பெருக பண்ணினது.
வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. எப்பெல்லாம் அவர் நோக்கி நீங்கள் பார்க்கிறீர்களோ, அப்ப 18 வருஷமா அந்த அம்மாவை அதை நிமிரவே விடல பாருங்க. இருக்கிற யாருக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. சில பாடுகள், சில அவமானங்கள், சில போராட்டங்கள் வந்திருக்கிற மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் 2026 இந்த வருஷத்துல உங்களை நிமிரச் செய்வாராக. உன் தலை நிமிரச் செய்வாராக. சங்கீதக்காரன் சொன்னான், ஆனாலும் கர்த்தாவே நீரே, சத்துருக்கள் எனக்கு எவ்வளவு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பியவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, எவன் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டும், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் மகிமையும் என் கேடகமும் என்னுடைய தலையை நிமிரச் செய்கிறவருமாயிருக்கிறீர். ஆமேன்னா வலது கையை உயர்த்தி விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலையை பார்க்காதீங்க. ரபா ஷேகா ரீமா லே அந்த ரபா, உங்க கடன் பிரச்சனைகளை பார்க்காதீங்க, எந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. இதையெல்லாம் மாற்ற வல்ல ஒருவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். கிருபையே உருவானவராக உருவாவி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். Praise the Lord. அப்போ அன்னைக்கு அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில அப்பா கிருபை செய்த மிகப்பெரிய கிருபை என்னன்னா, நிமிர முடியாதிருந்த அவ வாழ்க்கையை நிமித்தினாரு. அவ வாழ்க்கையில் அப்படி பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எவ்வளவாய் அவள் அழுதிருப்பாளோ, எவ்வளவாய் அவள் மனம் உடைந்திருப்பாளோ, எவ்வளவாய் அநேகருடைய அவ பேச்சுக்களை கேட்டிருப்பாளோ, அவளை அநேகர் அந்த ஊருக்குள்ளே அவள் ஒரு நிந்தை மொழியாகத்தான் அவள் இருந்திருக்க வேண்டும். யார் வீடு அப்படின்னா, அந்த கூனி வீட்டுக்கு பக்கத்து வீடு. எங்க? அந்த கூனி இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெரு. யாரு? அந்த கூனியோட பேத்தி. அவமான அடையாளமாக, நிந்தையின் அவமானாக இருந்த அவளை நிமிர்த்தி 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவளையே முன்னால கொண்டு நிறுத்தும்படி தேவன் மாத்திருக்காரு. Praise the Lord. வலது கரத்தை நீட்டி இந்த திருச்சபையில காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களை இதை நேரில் பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வலக்கரத்தை நீட்டி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிரச் செய்வாராக. தலைகளை நிமிரச் செய்வாராக. கம்பீரமான நடைகளை நடக்கும்படி கர்த்தர் உங்களை சிறப்படுத்துவாராக. அவருடைய காருண்யம், நல்ல வாய்த்தரம் சொல்லுங்க, அவருடைய காருண்யம் உங்களை, அவருடைய காருண்யம் உங்களை, வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நீ ஆரோனோடும் அவனுடைய குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம், ஆராதனைய மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம், போன வருஷம் தான் சொல்லணும், வருஷத்தோட கடைசி நாள் 31ஆம் தேதி, ரைட், 31ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி. ஆனா புது வருஷத்துக்குள்ள போறோம். 3 வாரங்கள் சரியான உடல் சுகவீனம், மூச்செடுக்கவே முடியல. மருத்துவர்கள் அதிகமான மருந்து, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறார்கள், கண்ட்ரோல் ஆகல. மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க, கண்ட்ரோல் ஆகவே இல்லை. இருமி நெஞ்சு வலி, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறமா ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க, ஒன்றும் வேலைக்காகல.
30ஆம் தேதி ஆக ஆக என் வேதனைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. 31ஆம் தேதி காலை வேளையில் என் மனதுக்குள் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, 1ஆம் தேதியை நான் கண்ணில் பார்ப்பேனோ. மனசுல மறிச்சு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய மரண பயம் சொல்லுவோம் இல்லையா, சாதாரண மனுஷன் தானே வந்தது. என் மகளுக்கு அன்னைக்கு ஒரு உடுப்பு எடுக்கணும். நான் சாயந்தரம் சர்ச்சுக்கு போறக்கு ஒரு டிஷர்ட் எடுக்கணும். வீட்டில் கூப்பிட்டாங்க, கேப் எடுத்துட்டு போயிடுறீங்களான்னு சொல்றதுக்கு மனசு வருது. என்னால் முடியல. ஆனால் என் நிலைமையை அவங்களுக்கு சொல்லி எனக்கு அவங்கள துக்கப்படுத்த முடியல. என் மனைவி என் மேலே உயிர். என் மனைவி மகளுக்கும் நான் உயிர். சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. வேதனையோட வலியோடு அப்படியே கார் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டோம். வெளியில் போய் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே என்னால் கார் ஓட்ட முடியல. பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன், உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் மறுபடியும் என்னை பரிசோதிக்கிறார். என்ன சார் இவ்வளோ சிவியர் ஆகிட்டீங்க என்னாரு, முடியல. உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்றாரு. டக்குன்னு வீட்டுக்கு போயிடுங்கன்னாரு. சார் நைட்டு நியூ இயர் எங்களுக்கு சர்வீஸ்க்கு, என்ன சார் நிலைமை புரியவே மாட்டேங்கிறீங்க, சீரியஸஸ் புரியாமல் இருக்கிறீங்க, வீட்டுக்கு போங்க சார், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சார்ன்றார். வீட்டுக்கு வந்துட்டோம். மனசு அங்கலாக்கிது. ஒரு வருஷம் துவங்கும் போது புது வருஷத்தில் நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் செய்தி கொடுக்கணுமே, நான் செய்தி கொடுக்க போகல. வருஷம் முழுசும் நடத்தி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? வருஷத்தோட முதல் நாள் அப்பாவோட பாதத்தில் போய் நான் இருக்க வேண்டாமா? நான் போல, என் மனைவி போக மாட்டேங்கிறாங்க, மனைவி போல, நான் புள்ள முகம் ஆடுது, பெரிய போராட்டம். மனசுக்குள்ள தீர்மானம் எடுத்தேன், இருக்கிறது ஒரு ஜீவன், ஒரு வாழ்க்கை. நான் வாழ்றது அவருக்காகனா, சாவுறதும் அவருக்காகவே இருக்கட்டும். வாழ்வோ சாவோ எதுவாயினும் அது அங்கே நடந்தா சரி. இன்னைக்கு உங்க முன்னால வந்து நிற்கிறேன். இடையில இதுக்கு இடையில ஒரு சின்ன வேற வழியே இல்லாம வீட்டில் இருக்கிற ஏணியில மேலே ஏற வேண்டியாச்சு. மேலே லேடருக்கு ஏறினா சடனாக அந்த லேடர் ஏணி ஸ்லிப்பாகி அங்கேருந்து கீழே விழுந்து விழாவில் ஒரு சரியான அடி. வாட் எவர் இட் மே பி. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது, கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது, என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு. நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாசியுங்கள், சத்தமா வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றி ஆசீர்வதிக்க கடவரா, உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவரா? முதல்ல உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, அந்த ஆசீர்வாதத்தோடையே உன்னை காப்பாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உன்னை காப்பாத்தி ஆசீர்வதிக்கிறதே இல்ல. இங்க அவர் சொல்றது, ஏனென்றால் நீ யார்? நீ இஸ்ரவேல் புத்திரர். யார் என்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனம். யார் என்றால் ஏற்கனவே காப்பாற்றப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்ட ஜனத்தை பார்த்து அப்பா சொல்ற காரியம் என்ன? நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆசீர்வதிக்குமா அவங்களை பார்த்து என்ன சொல்லணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சுக்கங்க, இல்லைன்னா காக்க கடவர். இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல்
பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க இருக்க கடவர். அடுத்தது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். அடுத்தது, கடவர் என்பதே மொத்தம் 3 விஷயம் தான். இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருப்பார். மிஸ் பண்ற பகுதியில் அப்படியே மனசுக்கு அப்படிதான் கொண்டு போறான்னு நினைக்கிறேன் நான். சம்பாட் கடவர் என்றால் பொருள் என்ன? கடவர் தேடுங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பொருளா இருக்கும் ரெண்டையும் சேர்த்து பாருங்க. உலக படைப்பை நீங்கள் பார்க்கிற பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அடுத்தது, பூமியானது ஒழுங்கின்மையும் இருமாய் இருந்தது. அடுத்தது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமாய் இருந்தது. அதன் ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. ஒண்ணு ஒழுங்கா இல்ல, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. இது 3 அங்க இருக்குது. இருக்கிற ஒன்ன அப்பா பார்க்கிறாரு, இதை மாத்தணும்னு விரும்புறாரு. இங்க இருக்கிற ஒன்ன அப்பா பார்க்கிறாரு, அதை மாத்தணும்னு விரும்புறாரு. அங்க இருக்கிற 3 அப்பா பார்த்தாரு, அதுல மாற்றத்தை கொண்டு விரும்புறாரு. அப்பாவை பார்வையில் இருக்கிற பாத்தீங்களா, அன்னைக்கு ஆண்டவர் அதை பார்க்கிறாரு, படைச்சிட்டு பார்க்கிறாரு. பார்க்கும் போது அங்க 3 இருந்தது, அந்த 3இல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புறாரு. இங்கே அவருக்கு முன்பாக நீங்க இருக்கிறீங்க, இருக்கிற உங்களை பார்க்கிறாரு, உங்களில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப இருளுக்கு வரலாம். இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் இப்படி சொல்கிறேன், சபையாகிய நம்மின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், இருக்கிறார். ரைட் 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 இன்னும் கொஞ்சம் இப்ப பார்க்கிறாரு. அவருக்கு முதல்ல திருப்தி இல்லாம ஒருக்கனை பார்க்கிறாரு. இந்த இருள் இருக்கு, எனக்கு அது திருப்தியா இல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் இயேசு கிறிஸ்து. இப்போ இருள் இருந்தோன்னா ஆண்டவர் பார்த்து சொன்ன வார்த்தை, வெளிச்சம் உண்டாக, வெளிச்சம் உண்டாக. படைப்பு முழுவதும் பாருங்க, கடவுது கடவுது கடவுதுன்னு வந்துட்டே இருக்கும். கடவுதுன்னு வந்துட்டா வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம், there shall be light. வெளிச்சம் வந்தாச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இங்க சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரை பார்த்து சொல்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கைகளை தட்டி அடுத்தது, கர்த்தர் தம்முடைய முகத்தை எப்ப உங்க மேல அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறாரோ, அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மேல படுகின்ற பொழுது எனக்குள் இருக்கிற இருள் மாறுகிறது, இருளின் ஆதிக்கங்கள் மாறுகிறது, இருளின் அதிகாரங்கள் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவோட முக பிரகாசம் ரொம்ப சாதாரணமானதல்ல. நான் டக்குன்னு நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். இந்த 2 நாட்கள் வாலிபர் கூட்டம் நடத்தணும் இல்லை, நேற்றுக்கள் அந்த சந்திய வேளையில் அத்தனை பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறார்கள். அநேகர் அந்நிய பாஷை வரங்களில் பெற்றுக்கொண்டு பேசுகிறாங்க. எல்லாம் புதுசாக பெறுகிற பொழுது அண்ணன் அவர்களுக்கு தெரியும், கட்டுப்படுத்த முடியவே முடியலை. ஒன்றும் ஒரு ஆள் ஒன்றும் பிடிக்க முடியல.
ஒரு பையன் அதுக்கு வந்து சாட்சி சொன்னா பாருங்க. அவன் சொல்ற சாட்சி, சுத்துறான், சங்கு சத்த மாதிரி சுத்துறான். 2 பாஸ்டர்ஸ் மாதிரி போய் பிடிக்க போறாங்க, போகவே முடியல. அவன் வித்தியாசமா சுத்திட்டு இருந்தான். அவனுக்கு பின்னால இருந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் 2 பேர் ஸ்பிரிட்ல போராடிட்டு இருந்த பார்த்தேன். அவங்களுக்கு போய் ஆண்டோட வார்த்தையை சொல்லி அவங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரு. அதை ரிசீவ் பண்ண வச்சு திரும்ப அவனை கிராஸ் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு சந்தேகம், இவன் பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிறானா இல்ல ஸ்பிரிட்ல அசுத்தாவியில போராடுறானான்னு ஒரு குழப்பமான நிலை. அவனை கடந்து போகும் பொழுது ஆண்டவர் தெளிவுபடுத்தின மாதிரி இருந்தது. கையை நீட்டி பிசாசு ஒரு கட்டளை கொடுத்து நான் பாட்டுக்கு போயிட்டேன். நான் அது முடிஞ்சது. சாயந்தரம் அவன் சாட்சி சொல்றான் முன்னால வந்து நின்று, என்னன்னு தெரியல, என் மேல ஏதோ ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை என்னால தாங்க முடியல. பயங்கரமான வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல ஒருத்தர் இருக்காரு. அந்த வெளிச்சத்தை என்னால சொல்லி முடியவே முடியல. அந்த வெளிச்சம் என் மேல வீச 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 திடீர்னு ஒண்ணு கருப்பா எனக்குள்ள இருந்து வெளியில போச்சு. அடுத்த வினாடி என்ன சுற்றிலும் தீ ஒன்று எரிஞ்சுது. நான் தூரத்துல பார்த்தேன். அப்ப அந்த என் காதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு, உன் பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்கிற சத்தம் என் காதுல கேட்டுச்சு. திரும்பி பார்த்தேன், பாஸ்டர் அங்க இருந்தாரு. அவருக்கு பின்பதாக செட்டைகளை விரித்து இருவர் நிற்கிறதை நான் கண்டேன். எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய கிருபை பாருங்க, கர்த்தருடைய கிருபை பாருங்க. அந்த பையனை விடுவிக்கிறதுக்கு அவரே வருகிறார். அந்த வெளிச்சம் வருது. அதுதான் அந்த பையன் மேல அவர் வைத்த கிருபை. தன் முகத்தை பிரசன்னமாக்குகிற ஆண்டவர் இந்த 2020 உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாராக. அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில எல்லா இருளையும் மாற பண்ணுவதாக, இருளின் ஆதிக்கங்கள் மாறுவதாக, இருள் நிமித்தம் உண்டாயிருக்கிறதான எல்லா விதமான பாடுகள் நெருக்கங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் உறுதியா சொல்றேன், 2025 சில இருளின் பாடுகளின் நிமித்தம் நீங்கள் ரொம்ப உடைஞ்சு போய் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா நீங்க எழுதி வச்சுங்க. 2026 உங்களுடைய வெளிச்சத்தினுடைய ஆண்டு. கர்த்தருடைய கிருபையின் வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். அது ஒரு காலம் அஸ்தமிக்காது. அடுத்த வருஷம் கிளாஸ் முடிச்சலாம். வேகம் வேகம் வேகமா. தன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி பிரகாசிக்கும் மேல் கிருபையார் கடவர். அடுத்தது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. முதல் வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்? ஐயா, அவர் கோபமா இருந்தா எனக்கு ஆபத்து, அவர் கிருபையா இருந்தா எனக்கு ஆசீர்வாதம். ஐயா, அவர் என் மேல கோபமாயிருந்த அழிவு, என் மேல கிருபையாயிருந்த எனக்கு வாழ்வு. ஐயா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிருபையா இருக்க, கடவுங்கிற வார்த்தையை கூட சொல்லிட்டேன். கடவுர்னா அவ்வளோ அப்படிதான் இருப்பாரு. கிருபை கிருபை கிருபை. நீங்க போகும்போது, வரும்போது, நிற்கும் போது, நடக்கும் போது, நீங்கள் படுத்திருக்கிற பொழுது, நீங்கள் வேலை செய்கிற பொழுது, எல்லா நிலைமையிலும் கிருபை. வேதம் சொல்லி, என் கால்கள் சறுக்குகிற போதெல்லாம். நல்ல நல்ல கைகளை தட்டி. அடுத்தது சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் 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 அவர் சொல்ல கட்டளையிட. எவ்வளவுக்கு எவ்வளவு 2025 நீங்கள் சமாதான அற்றவளா இருந்தீர்களோ, 2026 ரபா சேமா லீமா ராகா ரையா அந்த ருவோ தியர்மா சமாதானம் நதி போல உங்கள் குடும்பங்களில் பாயும் பாருங்க.
ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம். எப்ப நான் இயேசுவின் நாமத்தால சொல்றேன், உறுதியா சொல்றேன், you can take it as a prophetical word. உங்க பாஸ்டர் உங்கள் முகங்களை எப்பெல்லாம் பார்க்கறாரோ உங்கள் முகங்கள்ல அவருக்கு ஒரு சமாதானத்தை நீங்க பார்ப்பீங்க. அவர் முகத்தை எப்பெல்லாம் நீங்க பார்க்கறீங்களோ அவரில் ஒரு சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒருவர் பார்க்கிற பொழுது என்ன சந்தோஷமா இருக்கீங்க, என்ன ஜாலியா இருக்கீங்க, என்ன ஹாப்பியா இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுடைய கிரியை நிமித்தம் கர்த்தர் செய்யாமல் உங்கள் மேல் அவர் வைக்கிற கிருபை நிமித்தம் செய்வார். கடைசி வசனத்தை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஒவ்வொரு வார்த்தையா வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற முன்னால நின்று, இது ஆரோனுடைய ஆசீர்வாதம் சொல்றது, இது கூற கடவர்கள். அண்ணா நீ ஒவ்வொரு இந்த வருஷம் முடிய அண்ணா ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கிற போது சொல்லுவார், அப்படி கையை நீட்டி சொல்லுவார், இதை சொல்லிட்டே இருப்பார். அவர் சொல்ல 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 ஒவ்வொரு முறையும் சொல்ல சொல்ல தேவ முக பிரகாசம் உங்கள் மீது வீசுவதை உணர ஆரம்பிப்பீர்கள். ஒவ்வொரு முறையும் சொல்ல அவருடைய முகம் பிரசன்னமாவதை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். ஒவ்வொரு முறையும் சொல்ல 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 சமாதானம் இறங்குவதை பனி போல இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு முறையும் அவர் சொல்ல வேண்டாம். எப்பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிறாரோ, எப்பொழுது நீங்கள் அவர் சொல்லும் பொழுது அவர் பார்க்கும்படியாக அவர் முன்கள் கண்களுக்கு முன்பதாக நீங்கள் இருக்கிறீர்களோ. 2, 1 எப்பொழுது அவர் உங்களை பார்க்கிறாரோ, 2 எப்பொழுது நீங்கள் அவர் பார்க்கிற பொழுது அவர் பார்க்கும்படி நீங்கள் இருக்கிறீர்களோ அப்பொழுது அவர் சொல்லுவார். அப்பொழுது அவர் சொல்லுகிற பொழுது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எப்போ நீங்க எப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்? எப்போ இந்த தாசன் தம்முடைய கரத்தை நீட்டி உங்க மேல கோபமா இல்லாம, நான் திரும்ப சொல்றேன், ஊழியக்காரோட மனசை காயப்படுத்தாதீங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினாலே அவர்கள் இந்த ஊழியத்தை துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள், நான் விசிட்டர்ஸ், நான் அந்த சபையை ரொம்ப நேசிக்கிறேன். அண்ணனுடைய சர்ச் ஒரு தம்பியா நான் எப்போ எனக்கு உரிமை இருக்கு, உரிமையின் வீடாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனாலும் சொல்கிறேன், என் உடன்பிறப்பாய் சொல்கிறேன், நாங்கள் வந்து போகிறவர்கள் அவர் உங்களுக்கு என்று கர்த்தர் ஏற்படுத்தின தாசன். ஓகே, எல்லாவற்றையும் அவர் இந்த ஊழியத்தை துக்கத்தோடு அல்ல, என்னடா ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்கன்னு துக்கத்தோடு அல்ல, யாராவது பாஸ்டர்ஸ் கூட்டு வந்தா ஜனங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு துக்கத்தோடு அல்ல, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சா ஜனங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு துக்கத்தோடு அல்ல, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு துக்கத்தோடு அல்ல. அவர் துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. என் ஜனங்கள் நான் சொன்னா அப்படியே செய்வாங்க. எப்ப அவர் நினைக்கிறாரோ அன்னைக்கு அவர் சந்தோஷத்தோடு மனம் நிறைந்து கைகளை உயர்த்தி சொல்லுவார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு என்னைக்கு அப்படி அவர் சொல்றாரோ ஆண்டவர் சொல்ல, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எழும்பி நில்லுங்க. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி பகிழ்வுடனே விழி தேடுவே,
கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கிருபையும் மகா இரக்கமும் அன்பும் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இந்த நாளிலே எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவர் நீர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற அனுபவத்திறனும் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர் குடும்பங்களையும், வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வருகை பரிந்தும் எங்களை நடத்துகிறார். திருவசனத்தை பிரசங்கித்தபடிய தாசருக்காக, குடும்பத்திற்காக, இன்னும் பல நூறு சபைகளுக்கு, பல ஆயிரம் மக்களுக்கு, உலகின் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் தமது அடியாரை ஆண்டவர் பயன்படுத்த ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டு வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொரு கர்த்தர் சொன்னதின்படியே நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிற இந்த வாரத்தில் நடக்கிற கூட்டங்கள், இன்றைக்கு மாலை ஆராதனை, வருகிற புதன்கிழமை நடைபெறுகிற வேதபாட வகுப்பு, ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ், நீரூற்று ஜெபங்கள், அதிகாலை ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் நாளையிலிருந்து விடுமுறையெல்லாம் முடிந்து திரும்பவும் ஸ்கூல், காலேஜ், மற்ற ஒர்க்கிங் பிளேஸ்க்கு உடைய பிள்ளைகள் போகும்போது தெய்வ கரம், தெய்வ பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருக்கட்டும். உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விளக்கும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும்படி தீர்க்காய்ச்சும் தெய்வீக சுகமும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகள் யாவர் மேலும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து இறங்குவதாக. கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.